வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகள பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா? வராதா? யுஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வெளியிட போறாங்க? டெட் தேர்வுல 60 மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு எப்பொழுது வெளியாகும்? இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல முழுமையான தகவல நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்லயே நான் சொல்லிடுறேன், இந்த ஆசிரியர் தேர்வர்களுக்கு தற்சமயம் இந்த டைமு தேர்தல் வாக்குறுதிகள்ல குறிப்பிட்டிருக்க சில முக்கியமான அப்டேட்டை நிறைவேற்ற போறாங்க பள்ளி கல்வித்துறை. ஏன்னா அடுத்த தேர்தலே வந்தாச்சு. இன்னமும் ஆசிரியர்களுடைய முக்கியமான முடிவுகள் எதுவுமே சரிவர செய்யல. டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு அன்னையிலிருந்து இன்றைய நாள் வரை குளறுபடிகள் குளறுபடிகள் குளறுபடிகள். டெட்ல சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெட்ல பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் அரசினுடைய அதிரடி முடிவால அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் அப்படின்ற ஜீவோ குறை இருக்குங்க. ஏன்னா கோர்ட்ல கேஸ் பார்த்தீங்கன்னா இது போயிட்டு இருக்கு. டெட்ல பாஸ் பண்ண அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற ஜிஓவை பாஸ் பண்ணுங்க அப்படின்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்புக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பார்த்தீங்கன்னா இதற்கு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தேர்தல் டைம் அப்படின்றதுனால ஒரு ஜிஓவே ரெடி பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதனால நிறைய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வர இருக்குங்க. அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பில இந்த நியமன தேர்வு ரத்து. இதை போன தேர்தலுக்கே வாக்குறுதிகள்ல அள்ளி விட்டாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு அதை நடைமுறையில கொண்டு வரல. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இறுதி நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு இறுதி கையெழுத்து போடுறதுக்காக அது இதுவா கூட இருக்கலாங்க. பொறுத்துன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவலை இதுல என்ன ஆசிரியர் தேர்வு வாரியத்துல என்னென்ன நடக்குது என்பது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல 2013 மற்றும் 17 டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் போட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுறாங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிகள்ல மாணவர்களின் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு. தமிழக அரசு பள்ளிகள்ல 4.3 லட்சம் மாணவர்கள் கடந்த ஆண்டு புதிதாக சேர்ந்தனர். இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை தொடக்க கல்வித்துறையின் சார்பில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதை நிறைவேற்றும் வகையில் வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் மாணவர் சேர்க்கை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் மார்ச் 2ஆம் தேதியே துவக்கிறாங்க. இதையடுத்து 5 வயது பூர்த்தியுள்ள குழந்தைகள் பற்றிய விவரங்கள் அங்கன்வாடியில் சேகரித்துள்ள ஆசிரியர்கள் அவர்கள் வரும் கல்வியாண்டு முதல் வகுப்பில் சேர்த்துள்ளனர். இதன்படி அரசு தொடக்க பள்ளிகளில் கடந்த 20 நாட்களில் 44,396 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்கிறப்ப புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் இனி வரும் காலங்கள்ல அதிக அளவு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.